ಕಡು ಕರುಣಿ ನೀನೆಂದರಿದು ಹೇರೊಡಲ ನಮಿಸುವ ನಿನ್ನಡಿಗೆ ಕಡು ಕರುಣಿ ನೀನೆಂದರಿದು ಹೇರೊಡಲ ನಮಿಸುವ ನಿನ್ನಡಿಗೆ ಬಿಂಬಿಡತೆ ಪಾಲಿಸು ಪರಮ ಕರುಣಾ ಸಿಂಧು ಎಂದೆಂತು ಬಿಂಬಿಡತೆ ಪಾಲಿಸು ಪರಮ ಕರುಣಾ ಸಿಂಧು ಎಂದೆಂತು ನಡು ನಡುವೆ ಬರುದಿಪ್ಪ ವಿಘ್ನವದೆಡದು ಭಗವನ್ ನಾಮ ಕೀರ್ತನೆ ನುಡಿದು ನುಡಿಸು ಭಗವನ್ ನಾಮ ಕೀರ್ತನೆ ನುಡಿದು ನುಡಿಸೆನ್ನಿಂದ ಪ್ರತಿ ದಿವಸದಲ್ಲಿ ಮರೆಯದಲೇ சான்றோர் பெரியவர்களுக்கு சங்கீத பிழாமல் சுந்தரதாசா குழுவின் இதயங்களிந்த வாழ்த்துக்கள், இதயங்களிந்த நல்வாழ்த்துக்கள். நவகோடி நாராயணா அறிமுகம். புரந்தரதாசர் என்னும் ஸ்ரீனிவாச நாயக்கர் வரதப்ப நாயக்கர் என்னும் பெரும் பணக்கார ரத்ன வியாபாரி ஒரே மகனாவார். 1929ஆம் ஆண்டில் புரந்தரகர் என்னும் இடத்தில் பிறந்த இவர் கன்னடம், சமஸ்கிருதம், புராணம் மற்றும் இசைக்கலையில் வல்லமை பெற்றவர். தன் 16வது வயதில் சரஸ்வதி என்னும் இளம் பெண்ணை மணந்தார். 20வது வயதில் தன் பெற்றோரை இழந்தவர். தந்தையின் நற்றக்கற்கள் மற்றும் தேவாலயின் வியாபாரத்தை விரிவுபடுத்தி அபரிமிதமான செல்வத்தை சேர்த்து நவகோடி நாராயணா என புகழ் பெற்றார். அரசர் கிருஷ்ணதேவராயருக்கே வட்டிக்கு கடன் கொடுத்த இவரிடம் கருமித்தனம் மற்றும் தம் கடமை என குடிகொண்டிருந்தது. இவர் மனைவி சரஸ்வதியோர் அன்பின் பிறப்பிடமாய் அபார தெய்வத்துடன் கருணை குடிகொண்ட பெண்மணியாய் திகழ்ந்தார். முக்தி தந்த மூக்குத்தி. இப்படி இருந்த சீனிவாச நாயக்கர் பக்தி மார்க்கத்தில் அழைத்துச் செல்வதற்காக பெருமாள் பண்டரிநாதன் முடிவு செய்து அவரே ஒரு ஏழை பிராமணர் வடிவம் தாங்கி தன் மகன் உபநயத்திற்கு யாசகம் கேட்டு சீனிவாச நாயக்கரிடம் வந்தார். கருமையான சீனிவாச நாயக்கர் அவரை சிறிதும் சட்டை செய்யாமல் 6 மாதமாக அலைய வைத்தார். முடிவில் ஏழை பிராமணனான பண்டரிநாதன் ஸ்ரீனிவாசனின் துறையில் சரஸ்வதியிடம் சென்று அவள் மூக்குத்தியை தானமாக பெற்று அதை அவர்களிடையே அடகு வைக்க வந்தார். ஸ்ரீனிவாச நாயக்கரிடம் உண்மை உணர்ந்த சீனிவாச நாயக்கர் தான் அனைத்து செல்வத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்று தொடர்ந்து வியாசராஜனை தன் குருவாக ஏற்று ஸ்ரீ புரந்தரதாசர் என்று அவரால் அழைக்கப்பட்டார். பக்தி மார்க்கத்தில் நுழைந்தார். ஜீவனத்திற்கு உஞ்சவெற்றியை மேற்கொண்டார். வேத உபனிஷத்தில் உள்ள வாழ்க்கை சூத்திரத்தை ஒரு பாமரன் கூட புரிந்து கொள்ளும்படி மற்றும் ஹரிநாமாவின் மகத்துவத்தை தன் பாடல்களில் வெளிப்படுத்தினார் புரந்தரதாசர். கன்னட மொழியில் இவர் இயற்றிய பாடல்கள் 4,75,000. ஆனால் காலப்போக்கில் நமக்கு கிடைத்திருப்பதோ வெறும் ஒரு 1000 பாடல்கள் மட்டுமே. பகவான் பண்டரிநாதனை புகழ்ந்து இவர் பாடிய தன் அனைத்து பாடல்களின் முடிவிலும் புரந்தர விட்டலா என்றே கையொப்பமிட்டார். பிரபஞ்சம் தோன்றிய நாள் முதலாய் இசை இருந்தாலும் கர்நாடக சங்கீதத்தின் அளவும் மதிப்பும் அனைவரும் அறிந்தது. இந்த கர்நாடக சங்கீதத்தில் சுரங்களை வரிசைப்படுத்தி சரி வரிசை, ஜண்ட வரிசை, கீதம் மற்றும் ஏனைய பாடங்களை மாயாமாளவர்களுடைய ராகத்தில் இசையமைத்து சங்கீதத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் புரந்தரதாசர். சங்கீத மும்மூர்த்தியில் ஒருவரான தியாக பிரம்மம் புரந்தரதாசரை மானசீக குருவாக ஏற்று தாசரின் அனைத்து பாடல்களையும் தன் தாய்மொழியான தெலுங்குக்கு மொழிமாற்றம் செய்து ராமர் புகழுடன் ஸ்ரீ புரந்தரதாசரின் புகழையும் பரப்பினார். புரந்தரதாசர் தனது 80வது வயதில், அதாவது 1564, கர்நாடகாவில் உள்ள ஹம்பி என்னும் இடத்தில் புஷ்ய அமாவாசை என்று யோக சமாதி அடைந்தார். புரந்தரதாசராக மாறிய நவகோடி நாராயணா என்னும் ஸ்ரீனிவாச நாயக்கரின் அன்றைய சொத்து மதிப்பு இன்றைய நிலவரப்படி, அதாவது 19 ஜூன் 2000 வரை
கணக்கிட்டால் 2,5,9,2,9,2 ஜில்லியன் யுஎஸ் டாலர், அதாவது 2,592,922 ஜில்லியன் அமெரிக்க டாலர்கள். அன்பார்ந்த நாடக கலாரசிகர்களே, இந்த மதிப்பீட்டை இந்திய ரூபாயின் மதிப்பை சொல்ல எங்களுக்கும் ஆசைதான். ஆனால் இதில் 15 இலக்கங்களை தொடர்ந்து பூஜ்ஜியங்களே 24 இருக்கின்றன. இதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். எப்படி சொல்வது என்று எங்களுக்கும் சொல்லுங்கள். அன்பர் அமரர் எங்களது நண்பர் திரு கே ராஜேஸ்வரன் நாடகாசிரியர் அவர்களை நினைத்து நிறைவேறாத இந்த காரியத்தை DS சேஜார்ஸ் அன்னை கிரியேஷன்ஸ் மூலமாக நிறைவேற்ற வருகிறோம். இந்த இசை நாடகத்தை அவருக்கு காணிக்காக்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். குறைகளை எங்களிடமும் நிறைகளை மற்றவரிடமும் கூறுங்கள். இதோ உங்கள் முன்னால் சங்கீத பிதாமகர் ஸ்ரீ புரந்தரதாசா. तुलसी त्वं नमाम्यहम् यान्मूले सर्वतीर्थानि यान्मध्ये सर्वदेवता यात्रे सर्ववेदाश्च तुलसी त्वं नमाम्यहम् प्रसीद तुलसी देवी प्रसीद हरिवल्लभे क्षीरोदमनोद्भूते तुलसी त्वं नमाम्यहम्। ॐ महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ त्रिपुराय विद्महे तुलसीपत्राय धीमहि तन्नो तुलसी प्रचोदयात्। அது காசு முட்டையை அப்படி வச்சுட்டு இந்த ஆழத்தைய கையில தொட்டு கல்ல ஒத்திக்கோங்க. வைத்தியம் கையால தொட்டு கண்ணால ஒத்திக்கணுமா? இந்த சீனிவாசன் எனக்கு கை, கண்ணு, காலு, காது, ஏன் அந்த காசு கடவுளே இந்த காசு தான். நீ பூஜை பண்ணுற போது நான் ஒரு நாள் கூட கலந்துக்கவே மாட்டேன். ஆனால் ஒன்னே ஒரு மந்திரம் போது, மகாலட்சுமி மந்திரம். ஏன்? ஏன்னா மகாலட்சுமி செல்வத்தை கொடுக்குறேன். அப்ப மந்திரம் கலந்து அந்த மந்திரம் சொல்லுவேன். அதுதான் எனக்கு தெரியும். நம்ம வீட்டு கூரைய பார்த்தியா? இத்தனை காசா இருக்கு? 9. அதாவது நவ கலசம், நவகோடி நாராயணன். அதனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் நவகோடி நாராயணா, நவகோடி நாராயணான்னு கொண்டாடுறாங்க. அது போதாது, 10வது கலசம் வைக்கணும். நவகோடி நாராயணான்னு சொன்னவங்க தசகோடி தாமோதரா அப்படின்னு கொண்டாடுறாங்க. சும்மாவ ஆளப்பட்ட விஜயநகர சாம்ராஜ்ய பேரரசர் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரே என்கிட்ட கடைகட்டி கையெழுந்திருக்கிறாரு. உனக்கு எங்க தெரியும்? போ சாப்பாடு தயார் பண்ணு, சாப்பிட்டு வியாபாரத்துக்கு வா. ஐயா யாரு? அப்பண்ணா வந்திருக்கேன் ஐயா. அப்பண்ணாவா? ஆமாங்க ஐயா. குதிரையை வண்டியில கட்டி தயார் பண்ணு, வந்துட்டே இருக்கேன். சரிங்க ஐயா. நல்லா சமைச்சிருக்க. என்ன புதுசா? நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். அப்படியா? என்ன கனவு? நான் சாப்பிட உட்கார்ந்தப்போ நம்ம வீட்டு வாசல்ல ஒரு வயசான பிச்சைக்காரர் வந்து, அம்மா தாயே சாப்பிட ஏதாவது குடுமான்னு கேட்டாரு. ரொம்ப பாவமா இருந்தது அவரை பார்க்கும்போது. அதனால நான் சாப்பிட இருந்த சாப்பாடை அப்படியே தூக்கி அவருக்கு கொடுத்துட்டேன். அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. சரஸ்வதி, நான் சாப்பிட்ட இலையை எடுத்து வெளில போடு. ஏன்று ಹೇಳ್ತೀರಾ? நீங்க சாப்பிட்ட இலையில தானே நான் தினமும் சாப்பிடுவேன். அதான் ஓ சாப்பாடு தூக்கி அந்த பரதேசி பிச்சைக்காரரை கொடுத்துட்டேன். அப்புறம் அது கனவுங்க. கனவுலையும் ஒரு துரு கூட அந்த வீட்டு வீட்டுல வெளில போகக்கூடாது. நீ முழு சாப்பாடு எடுத்து கொடுத்துருக்க. அதனால பட்டி போட்டு அதை சரி பண்ணு. புரியுதா? வியாபாரத்துக்கு நேரம் வச்சு
தாயே துளசி மாதா, என் கணவருக்கு நீதாம்மா நல்ல புத்தி கொடுக்கணும். வணக்கம். சாமியா காசு கொடு சாமியா. காசா எதுக்கு? இவ்வளோ நேரம் ஆடிட்டு பார்த்துக்கல சாமியா. அடுத்த பாட்டல்ல அடுத்த பார்த்தா காசு கொடுக்கணுமா? ஆமா சாமியா. சாமியா சாமி இதெல்லாம் ஓஞ்சுத்தா சாமி? பின்ன ஓஞ்சுத்தா? அது நல்லா இருக்கு சாமி, கொஞ்சம் காட்டு சாமி. அது இந்தா பல பலன்னு இருக்குது. கிளம்பு சாமி. சாமியா அது இல்லைங்கதா, கிளம்பு. இல்ல சாமி, ஆட்டத்தை பார்த்து நீ ஏதோ காசு கொடுத்தாலும் நான் இருந்து போவேன். ஆட்டத்தை பார்த்தா காசு கொடுக்கணும். ஆட்டத்தை பார்த்தா காசு கொடுக்கணும். ஆமா சாமி. இத பாத்தியா? நல்லா இருக்கு சாமி. எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? ஐயோ பல பலன்னு. பல பல இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சாமி. அவ்வளவுதான், நிறைய கட்டு முடிஞ்சு போச்சு. கிளம்பு. ஏன் சாமி இப்படி சொன்ன? இம்மா நகை வச்சிருக்கிற கொஞ்சம் கொடுக்க கூடாதா? ஏய் பாரு, வாடகை நான் பாத்தியா? நல்லா இருக்குன்னு சொன்னியா? நீ நகையெல்லாம் பாத்தியா? நல்லா இருக்குன்னு சொன்னியா? அதுக்கு சரியா போச்சு. போ சாமி இப்படி சொல்லப்பட்ட கிளம்புடா. வியாபாரம் இருக்கு. டேய் அனுப்புடா. சாமி இவ்வளவு நகை வச்சிருந்து கொஞ்சம் தானம் பண்ணா என்ன ஆகும்? எங்களுக்கு தெரியும். சாமி சம்பாதிக்க. சாமி கிளம்பு கிளம்பு. சாமி வியாபாரம் பண்ணவனா? ஏ ஐயா, அடுத்த தடவை நம்ம தெருக்குள்ள யாரையும் விடாது. சரிங்க. யார் வியாபாரத்தோட அவனை ஒருத்தர விடு. ஆகட்டும். ஐயா அப்புறம் அது கும்பிடுறது ஐயா. ஐயா அடுத்தது என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேங்க ஐயா. அப்படியா? பேஷ் பேஷ். நல்லா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வா. போயிட்டோம். நீ வாடா. ஐயா என் பொண்ணு கல்யாணத்துக்கு என் கையில காலனா காசு இல்லைங்க ஐயா. ஏய் ஐயா, ஏய் ஐயா. அது திருப்படா. பாத்தியா? அன்பை முறிக்கும். கிளம்பு. ஐயா அது தெரிஞ்சுதான் ஐயா எங்க வீட்டோட தாமரை பட்டயத்தை வச்சு கடன் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்க ஐயா. வீடா? ஆமா நீ வாயா. என்னடா நீ வாயா. ஏடா சோழம் பட்டியாடா. வாங்க. வீட்டோட தாமரை பட்டமா? ஆமாங்க ஐயா. தாங்க. ஏழையோட பத்திரங்க ஐயா. இங்க வந்துட்டுல பத்திரமா இருக்கும். சாமி சீக்கிரம். காசு வேணாம்? இதுல கிருஷ்ணா சிப்ளுக்கர் அப்படின்னு எழுதிருக்கேன். யார் அது? அது நான் தாங்க. நீங்க தானா? நான் தாங்க. அப்பனா ஐயா தயார் பண்ணு கொடுக்கறதுக்கு. இந்த வீடு ரொம்ப பழைய வீடா இருக்கும் போல இருக்கு. 1000 பொற்காசு தான் தேரும். அது போருங்க. ஒருவா இந்த மாச வட்டியை எடுத்துட்டு 950 பொற்காசு நான் தரேன். சரியா? வட்டி மொத்தம் மாசம் சரியா கட்டணும். ஐயா ஒழுங்கா நாணயத்தை கொடுத்து என் நாணயத்தை காப்பாத்துறேங்க ஐயா. வாங்கடா. வரல நீட்டு கட்ட வரல. வாங்கிடா. அழுத்தி எடுத்துக்கோ. போகவே கூடாது. உள்ள உள்ள இது வந்துட்டு இது எதுக்கு? இதையும் கொடு. கட்டணும் இல்லையா? டேய் 950. ஆமாங்க ஐயா. 950 இருக்கா? இருக்குங்க ஐயா, இருக்கு. ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா. நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா. மாசம் வட்டி ஒழுங்கா கட்டினா நீயும் நல்லா இருப்ப. கிளம்பு. உத்தரவு வாங்கிறேன்.
ஐயா அதான் காயத தாயே மகாலட்சுமி, எப்பயும் போல இந்த வீடு எனக்கே சொந்தமானுமா? மகாலட்சுமி தாயே தாயே. ஐயா சுப்பனா உள்ள வை உள்ள வை. அரண்மனையில ராயரையா உங்களை கூப்பிட்டுருக்காருங்க. கிருஷ்ணதேவராயா? ஆமாங்கய்யா. ஏடா அவரு கொடுத்த அசல்லாம் வட்டியோட நம்ம திருப்பி வாங்கியாச்சு. வேற என்னமா இருக்கும்? தெரியலங்கய்யா, நாளைக்கு காலையிலேயே வர சொல்லியிருக்காரு. நாளை காலையிலேயே வா. நாளை காலையிலேயே அப்படி என்ன அவசரம்? என்னது இது? சீனிவாசா, கூடிய சீக்கிரம் நீ ததகோடி தாமோதரம் தான். ராஜகுரு வியாசராஜர் இந்த கிருஷ்ணதேவராயனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நீடூழி வாழ், நீடூழி வாழ். மன்னா, நேற்று நாம் நகரவலம் சென்றிருந்தோம். நாட்டு மக்களின் நலன்களை பற்றியெல்லாம் அறிந்து வந்தோம். மக்கள் யாவரும் சீரும் சிறப்புமாக அமோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி. நேற்று ஒரு வியாபாரியிடம் உரையாடி கொண்டிருந்த பொழுது அவருடைய வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் இந்த நாட்டின் மன்னன் என்று உம்மை வெகுவாக புகழ்ந்தார். உன்னுடைய பேரும் புகழும் கீர்த்தியும் சம்பத்தும் என்றென்றும் நீடித்திருக்க நான் வணங்கும் பாண்டுரங்கன் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பான். எல்லாம் ராஜகுருவின் ஆசை. குருவே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் கிருஷ்ணதேவராயா? நம்மிடம் பண்டமாற்று முறையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பாலஸ்தீன வியாபாரி ஒருவர் இந்த முறை ஒரு புதிய வியாபார யோசனையுடன் நம்மை அணுகியுள்ளார். அதை பற்றி நான் தங்களிடம் முன்னே தெரிவித்திருக்கிறேன். ஆனால் தற்போது அதற்குரிய ஆலோசனையை பெற விரும்புகிறேன். குறிப்பிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் அண்ணா. சொல்லுங்கள் அமைச்சரே. பாலஸ்தீன வியாபாரியின் செய்தி அமைச்சர் என்ற முறையில் என்னையும் வந்து சேர்ந்தது. புதிய வியாபாரம் என்றால் புதிய முதலீடு அல்லவா? நிச்சயமாக. ஆனால் புதிதாக முதலீடு செய்வதற்கு நம்மிடம் போதுமான மூலதனம் இல்லை. அமைச்சர் என்ன சொல்கிறீர்கள்? ஆமண்ணா, பாலஸ்தீன வியாபாரியின் செய்தி வந்து சேர்ந்ததும் நான் நமது அரண்மனை கருவூல காப்பாளரை அழைத்து இது பற்றி கலந்து ஆலோசித்து நிலைமையை தெரிந்து கொண்டேன். அமைச்சர், இப்போது என்ன செய்வது? வேறு வழி இல்லை மன்னா. ஏதாவது புதிய வரிகள் விதித்தால் நிலைமையை ஓரளவுக்கு சமாளித்து விடலாம். வேண்டாம் அமைச்சரே, புதிய வரிகள் மக்களின் வாழ்விற்கு சுமையாக மாறும். மன்னரின் நற்பெயருக்கு தீமைகளை கொடுக்கும். நன்றி அமைச்சர். புதிய வரிகள் எதுவும் போட வேண்டாம். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இந்த மூலதனத்தை ஸ்ரீனிவாச நாயக்கரிடம் கடனாக பெற்றால் என்ன? யார்? அந்த ரத்தின வியாபாரி ஸ்ரீனிவாச நாயக்கரா? ஆம் குருவே. மன்னா, தாங்கள் இப்படித்தான் யோசிப்பீர்கள் என்று ஏற்கனவே நான் யூகித்திருந்தேன். அதனால்தான் ஸ்ரீனிவாச நாயக்கர் தங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று நேற்றே தகவல் அனுப்பிவிட்டேன். ஷபாஷ் ஷபாஷ் அமைச்சரே, நீர் ஒரு மதியுகி என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். வியத்தகு நகரம் விஜயநகரம், திருமகள் தவழும் திவ்ய நகரம், வாழ்வாங்கு வளமுடன் வாழும் நகரம், நகரத்தின் நாயகா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயா, நீ வாழ்க வாழ்க. வாழும் ஸ்ரீனிவாச நாயக்கர், தங்களுக்கு ரத்தின கற்களை மட்டுமல்லாமல் நல் கவிதையும் அறிந்திருக்கிறீரே. நாட்டில் நல்நிலையை சொல்ல வந்தேன். சொற்கள் ரத்தின கற்களாய் விழுகிறது. எப்படியோ மன்னனின் புகழை பாடுவது மரபுதானே, அழைத்ததாக அறிந்தேன். ஸ்ரீனிவாச நாயக்கரை, நம்மிடம் பண்டமாற்று முறையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பாலஸ்தீன வியாபாரி பற்றி அறிவீர்களா? நன்கு அறிவேன் பிரபு, நன்கு அறிவேன். அவர் இந்த முறை ஒரு புதிய வியாபார யோசனையுடன் நம்மை அணுகியுள்ளார். அப்படியா? அது என்னவென்றால் அமைச்சரே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். தாங்கள் கேட்ட தொகை விரைவிலேயே அப்பண்ணா மூலமாக தங்களை வந்து சேரும். கடன் பத்திரத்தோடு. நிச்சயமாக நிச்சயமாக. நான் வருகிறேன் மன்னா.
சீனப்பா, நீ வருவாய், நிச்சயம் என்னிடம் வருவாய். இங்க வாங்க. சொல்லுறங்க. என் காசை கொடுங்க. நானே ஒரு பரதேசி, ஹரிநாமாவை பாடிண்டு என் காலத்தை ஓட்டின்னு இருக்கேன். என்கிட்ட ஏதுப்பா காசு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க பாடிட்டீங்க, என் கவனம் எல்லாம் உங்க பாட்டில் தான் இருந்தது, அதனால காசை தவற விட்டேன். நீங்க தானே பொறுப்பு, காசை கொடுங்க. ரெங்கா ரெங்கா, நீ தொலைச்சத நீயே தேடுறங்கா. தேடுறேனே, கிடைக்கல. அப்பனே ரெங்கா. சார், இந்த பஜனை எல்லாம் வேணாம், ஒழுங்கா என் காசை திருப்பி கொடு. ரெங்கா, நான் சொல்றத நம்புறேங்கா. என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா? உங்ககிட்ட காசு இல்ல ரெங்கா. ரெங்கா, காசு இல்ல. அப்ப ரெங்கா ரெங்கா ரெங்கா, இது ரெண்டையும் என்கிட்ட கொடு, போயிட்டு வா. சொல்லு. ரெங்கா, என்கிட்ட சொத்துன்னு இருக்கிறதே அந்த தம்புராவும் சப்ளக்கட்டையும் தான். போய் பிடிங்கிட்டியேப்பா. ஓ, இதான் உங்க சொத்தா? என் காசை கொடுத்துட்டு உங்க சொத்தை திரும்பிட்டு போங்க. வா. ரெங்கா, காசு கூட வராது ரெங்கா. ஒரு காசு இல்லைன்னா கூட கூட வாங்க முடியாது ரெங்கா. ரெங்கா, இந்த சப்ளா கட்டையும் தம்புராவையும் தொட்டா தொட்டா அது ஒன்று விடவே விடாது. நான் சொல்றத நீங்க நல்லா கேளுங்க. என் காசு எனக்கு வர்ற வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டான். ஸ்ரீனிவாசா, நீ என்ன விட மாட்டியா? நான் உன்னை நிச்சயமா விட மாட்டேன். சரஸ்வதி, சரஸ்வதி, சரஸ்வதி. ನೀ ಏನ್ರಿ ಇದು? ಏನಿದೆಲ್ಲ? வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தபோது ஒரு பரதேசி பாடிட்டே போயிட்டு இருந்தான். சரி, இது தப்புங்க. எது தப்பு? பாவமா? அப்ப அவரால் நான் காசு தொலைச்சது அதிகார பொறுப்பு. அது உங்க தப்பு. முதல்ல அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டு இத அவர் கையில ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சரவணே, ஒன்றே உள்ளவை வை. அறிவுரை எல்லாம் அடுத்த ஜென்மத்தை சொல்லு. வா. விஷயம் சொல்லணும். சொல்லு சொல்லு. பேசலாமா? பேச. போன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெங்கடேஷன் நாயக்கர் வீட்டுல சத்யநாராயண பூஜை நடந்தது. அதான் தெரியுமா, அதுக்கு என்னப்ப? இல்ல, அன்னைக்கு அவங்க வீட்டுல வந்த விருந்தாளி நம்ம பொண்ணை பார்த்திருக்காங்க. அவரோட பிள்ளைக்காக அழகரும் சொல்றாரு, ஜாதகத்துல 10 பொருத்தமும் நல்லா இருக்குன்னு. அவருக்கு நம்ம பொண்ணு நம்ம குடும்பம் எல்லாமே பிடிச்சிருக்கு. அதனால முறைப்படி எப்போ பொண்ணு பார்க்க வரலான்னு தரகர் கேட்க சொன்னாரு. நல்ல சம்மதம் அப்படின்னா வர்ற துவாதசேதிக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லு. ஆனா என்ன ஆவண்ணா? இல்ல, அவங்க வரதட்சணை எதிர்பார்க்காங்க. இல்ல, முட்டாத்தனமா இருக்க. வரதட்சணையா? வரதட்சணை கேக்க, வரதட்சணை கொடுக்கறது சர்வசாதாரணமான விஷயமாச்சு. அது மற்ற பொண்ணுங்களுக்கு, நம்ம பொண்ணு அப்படியா? சரஸ்வதி, உனக்கே தெரியும், நம்ம பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இருந்த செல்வம், சொத்து, ரத்னக்கற்கள் எல்லாம் இன்னும் பல மடங்கா போச்சு. அப்படி அவன் லட்சுமி கடாட்சம் உள்ள பொண்ணுடி அவ. இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம கடமை இல்லையா? போய் பிறந்த வீட்டுக்கே இப்படி கொண்டு வந்திருக்கான்னா ஒரு சீதனம், புகுந்த வீட்டுக்குள்ள அவன் நுழையும் போது மகாலட்சுமியாவே காலடி எடுத்து வைப்பா.
தெரியுமா? நீ சொன்னிய ஜாதகத்துல 10 பொருத்தம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, அவ ஜாதகத்துல விதி மதி கதி லக்னத்துல இருந்து சரி, சூரியன்ல இருந்து சரி, சந்திரன்ல இருந்து சரி, எப்படி பார்த்தாலும் அவ ஜாதகம் யோக ஜாதகம். அவளை பொண்ணா கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுக்கணும். ஒன்று சொல்லட்டா, நியாயமா பார்த்தா அவங்க தான் நமக்கு வது தட்சணம் தரணும். பரவாயில்ல, உனக்கா நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். பொண்ணு வாங்க ஏற்பாடு பண்ணி ஏதாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு போ. தாய் துளசி மாதா, நீ தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். என்னாச்சு? இந்த நீராகாரத்தையாவது புரியும். எதையும் நான் சாப்பிடுற நிலைமையில இப்ப இல்லம்மா. உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இதுல வாங்கின கடனை நினைச்சு ஏன் உடம்பு வருத்துக்கிறேன்? அம்மா, நம்ம பொண்ணு கல்யாணத்தை கடனை வாங்கி நல்லபடியா முடிச்சிட்டோம். ஆனா 6 மாசமா வட்டியும் கட்டல, அசலும் கட்டல. அதை நினைக்கும் பொழுது என் மனசு படபடக்கிறதுமா, படபடக்கிறது. அதை நினைச்சா ராவல தூக்க வர மாட்டேங்குது, பசிக்க மாட்டேங்குது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த பகவான் இருக்கார். பகவான் அவர் இருக்காரோ இல்லையோ, ஆனா அந்த வட்டிக்கடைக்காரர் சீனிவாச நாயக்கர் இருக்கா, சத்தம் போட்டு சந்தைக்கு இழுத்துருவான், சந்தைக்கு இழுத்துருவான். பகவானே, பகவானே, வந்துட்டேன் வந்துட்டேன் வந்தாச்சு. என்ன பாக்குற? பகவானே கூட்டிய வந்துட்டேன். கடன் கொடுத்தவன் தான் என் கடவுள், அதான் வந்தேன். என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? சத்தம் போட்டு சந்தைக்கு இழுத்துறோம். நீ அப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் சொல்லி என் மனசு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படுத்தாதையா. வீட்டை ஃபுல்லா மூட்டை கட்டி எல்லாத்தையும் வண்டியில ஏற்றி உங்க 2 பேரையும் முச்சங்கள் எடுத்துருவேன். 6 மாசமா வட்டியும் வரல, அசலும் வரல, கடை பக்கம் கூட வரல. ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. எப்படியாவது என் தலையை அடமான வச்சாலும் உங்க கடனை அடைச்சிடுறோம். ஐயா, தலையாடமான வச்சா வட்டி கொடுக்க மக்கள் தலையாடமான வச்சா. உங்ககிட்ட கடன் வாங்க வரும்போது என்ன சொன்னேன்? ஒழுங்கா மாசம் வட்டி கட்டுனா நீயும் நல்லா இருப்பேன்னு சொன்னேன். சொன்னேனா? சொன்னீங்க. வட்டி கட்டல, முச்சந்தி தான். டேய் போங்கடா. தாயே, அம்மா மகாலட்சுமி, உன் கருணைக்கு ஒரு அளவே இல்லைம்மா. இந்த சீனிவாச நாயக்கம் கூட எப்பவுமே இப்படி இருக்கியம்மா. இந்த வீடும் எனக்கே சொந்தமாக்கிட்டியம்மா. தாயே மகாலட்சுமி, உன் கருணை எப்போ என் கூட இருக்கணும். இன்னைக்கும் வியாபாரம் ஒட்டுன்னு கொட்டணும். ஆமா, எத்தனை நாள் தான் இப்படி ராயருக்கு மட்டும் நான் கடன் கொடுத்து சம்பாதிக்கிறது? இந்த நாட்டு அரசர் போதாதுமா, பக்கத்து நாட்டு அரசரையும் கொஞ்சம் காமிய. அவரை எப்போ அனுப்ப போறியோ? தாயே. ஐயா, என்னம்மா கேட்ட உடனே அனுப்பிச்சு? தாயே சாமி, நான் சாப்பிட்டு சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, பசிக்குது. அப்படியா? கொடுக்க சாமி. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. நானும் தான் சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆச்சு. உன்ன மாதிரி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டுருக்கேனா? வேலைக்கு போய் சாப்பிடியா? போயா, வயிற்ற காயப்படாத, உடம்புக்கு வந்துடும். போ அவ்வளோதான். ஏமாத்திருப்பான் போல, அதுதான் என்ன ஏமாத்துறோம். என்ன சொல்றது? இன்னும் போலையா? போற அம்மா. ஐயா சுவாமி, சுவாமி, இன்னும் போலையா? இன்னும் போலையா? நான்
நான் இப்பதானே வந்திருக்கேன். நீரா? என் பேர் பாண்டுரங்க ஆச்சாரியா. தெரியுமே. விட்டல்னு கூப்பிடுவா. தெரியும். 6 மாசமா உங்க கடைக்கு நிறையா நடந்துட்டு இருக்கேன். என் பையனுக்கு உபநயனம் பண்ணணும். பேஷா பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். கண்டிப்பா. ஆனா நான் ஏற்கனவே சொன்னதுதான், அடகு வைக்க ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க, அப்புறம் நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்குண்டானதை தரேன். சுவாமி, உங்களுக்கே தெரியும், நான் ஒரு ஏழை பிராமணன். கோவில்ல அர்ச்சனை பண்ணிட்டு அன்னன்னைக்கு என் தட்டுல என்ன காணிக்கையா வந்து விழறதோ அதை வச்சுட்டு என் குழப்ப ஓட்டின்னு இருக்கேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏது சுவாமி என்கிட்ட காசு சொத்தம்? பாத்தீரா, நீரே சொல்லிட்டீர் என்கிட்ட ஏது சொத்து காசு, எதை நம்பி நான் உனக்கு கடன் கொடுப்பேன் சொல்லுங்க. என்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் தானமாக கொடுத்தா அதை வச்சு என்னோட பையனோட உபநயனத்தை நல்லபடியாக நடத்திடுவேன். தானமா? டேய் சொல்லியாடா, அது கொஞ்சம் காமி. அது நல்லா படியும், அன்பை முறிக்குமா? சுவாமி, என்னால் கடன் தான் வாங்க முடியாது. ஏன்னா நான் ஏழை பிராமணன். என்கிட்ட கொடுக்கறதுக்கோ இல்லை அடகு வைக்கிறதுக்கோ எந்த சொத்தோ நகையோ இல்லை. நான் உபநயனத்துக்கு பண்ணக்கூடாது. ஓய், நான் பண்ணா புண்ணியம் எனக்கு வந்துடும். உங்க பிள்ளையாண்டா உபநயனத்தை நீங்க தான் நடத்தணும். புண்ணியம் உமக்கு சேரணும் இல்லையா? அதான் சொல்றேன். எதுவும் இல்லையா? ஒன்றும் கவலைப்படாது, எதுவும் கவலைப்பட வேண்டாம். வர்ற அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம மடத்தை சமஷ்டி உபநயனம், அதாவது சாமிகா உபநயனம் நடத்துவான். நீர் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். பிள்ளையான அங்கே கூட்டிட்டு போனா போகும், மற்றது எல்லாத்தையும் அவ பார்த்துப்பான். சாப்பாடு உண்டு போய் கிளம்பலாமே. போய் வரும் ஏதாவது கேட்டு இப்படி ஏதாவது வந்துட வேண்டியது. ஆமாம் சாமி, சுவாமி இங்கே வரும். எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு. 6 மாசமா 6 மாசமா நீரும் என்கிட்ட நடையா நடந்துட்டு இருக்கு. உங்களை வெறுங்கையோடு அனுப்ப எனக்கு மனசு வர மாட்டேங்கிறது. அதனால இதுலேருந்து எடுத்துக்கோ. சுவாமி, இது செல்லா காசாச்சே சுவாமி. செல்லா காசு தான், செல்லா காசு தான், இல்லைன்னு சொல்லிய. இதையும் உருக்கி புதுசாக்கிறதுக்காக சேர்த்து வச்சிருக்கேன். போனா போறது, இந்த ஒண்ணு மாத்திரம் எடுத்துட்டு போறோம். ஸ்ரீனிவாசா, நீ என்ன சொத்து சுகம் எதை சேர்த்தாலும் தான தர்மம் பண்ணாத வரைக்கும் உன்னோட தொழில் வளராது. இதை உருக்கி பணமாக்கணும்னு நீ நினைக்கிற, உன்னை உருக்கி என்னுள்ளாக்க நான் யோசித்தாகிவிட்டது. யாரு? அம்மா, உங்களதான். யாரு? என் பேர் விட்டல், கோவில் அர்ச்சகரா இருக்கேன். வாங்க உட்காருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் கொண்டு வரேன். அவர் கடைக்கு போயிருக்காரு, வீட்டில் இல்லை. பரவாயில்லம்மா, நான் உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் ஒரு ஏழை பிராமணன், கோவில் அர்ச்சகரா இருக்கேன். என் பையனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதுவும் தான் சாஸ்திரத்திலையும் இருக்கு. காலத்தில் உபநயனம் பண்ணுறதுக்கு நீந்தாமா மனசு வைக்கணும். நான் என்ன செய்யணும் சுவாமி? நீங்க ஏதாவது தானம் பண்ணா அதை வச்சு என்னோட பையனோட உபநயனத்தை நல்லபடியா நடத்தணுமா? தானமா? தானமா கொடுக்கறது சுவாமி? இந்த வீடு சொத்து எல்லாமே என் கணவருக்கு தான் சொந்தம். இதுல இருந்து நான் எப்படி சுவாமி தானம் கொடுக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்குமா? வழியா? என்ன சொல்றேன்? உன் சங்கடம் எனக்கு புரியுது. உன்னோட கணவரோட சொத்துலேருந்து தான் உன்னால தானம் கொடுக்க முடியாது. ஆனா உனக்குன்னு ஒரு சொத்து இருக்கு. எனக்கு சொந்தமான சொத்தா? புரியலையே சுவாமி. ஆமா ஆமா, உன் பிறந்த ஆத்துலேருந்து நீ கல்யாணம் ஆயிட்டு வரும்போது உனக்கு போட்டிருக்காளே இந்த மூக்குத்தி, இதுவா? ஆமாம், ஆபத்து காலத்துல உதவலாம்.
அதை வச்சு தான தர்மம் பண்ணலான்ட்டு தான் பிறந்தாத்துலேருந்து இந்த மூக்குத்தி போட்டு அமைச்சிருக்கான். அதை நீ தானமாக கொடுக்கலாமேம்மா. இந்த மூக்குத்திய ஆமா, இது என் பிறந்த வீட்டுல கொடுத்த சீதனம். இந்த தானமா கொடுக்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அப்படி நீ தானமா கொடுத்தா கண்டிப்பா. ஆனா தானமா கொடுத்தா உன்னுடைய பெற்றோரின் 21 குலக்கொடிகளும் சிறந்து வழங்கும். அது மட்டும் அல்ல, உன்னுடைய கணவர் தர்ம பாதையில் செல்வதும் சாத்தியம். நிஜமாவா? சத்தியம், சாத்தியம் அம்மா. துளசிமாதா, இத்தனை வருஷம் உங்ககிட்ட நான் மன்றாடி கேட்டது, நான் எனக்காக எதுவுமே கேட்டது இல்லையம்மா. நான் உங்ககிட்ட மன்றாடி கேட்டது எல்லாம் என் கணவருக்கு நல்ல புத்திய குடும்பான்னுதான். ஆனா இந்த சிரேஷ்ட பிராமணர் மூலமா எனக்கு புரிய வச்சுட்டேன். ஆமா, இது என் பிறந்த வீட்டுல கொடுத்த சீதனம். இந்த தானமா கொடுக்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அவர் வந்து மூக்குத்தி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? தாயே, என்ன ஏன் இந்த தர்ம சங்கடத்துல மாட்டி விடுற? வீடு ஏறி வந்த ஒரு பிராமணருக்கு ஒரு தானம் கொடுக்க முடியலம்மா. தாயே, நீ தானம்மா என்னை இந்த தர்ம சங்கடத்துல இருந்து காப்பாற்றணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த மூக்குத்தியால ஒரு 7 பிராமணனோட பையனுக்கு உபநயனம் நடக்கணும்னா அதை விட பெரிய புண்ணியம் வேற எதுவுமே இல்லை. தாயே துளசி மாதா, எல்லா பாரதியும் மேல போட்டுட்டு ஒன்ன சாட்சியா வச்சுட்டு இந்த மூக்குத்திய இந்த பிராமணனுக்கு தானம் பண்றேன். இந்த அம்மா என்ன காப்பாத்தணும். உனக்கு சகல சௌபாகியமும் உண்டாகும். தீர்க்க சுமங்கலி பவ. கணக்கெல்லாம் பார்த்து வச்சிருக்கியா? இல்லை எல்லாம் சரியா இருக்கா? பார்த்துருக்கியா? நல்லா வரமா இருக்கு பாரு. ஐயா, ஐயாவுக்கு என்ன? ஐயா, பாண்டரங்காச்சாரியார் தன் மக உபநயனத்துக்கு தானம் கேட்டு வந்திருந்தார் இல்லையா? அவர் மறுபடியும் வந்துட்டாரு ஐயா. போச்சா, இந்த 7 பிராமணுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காது போல இருக்க. ஏடா, முதல்லயே ஏதாவது அடகு வைக்க இருந்தா மாத்திரம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சவன் பேர திருப்பி இப்படி வர பெரிய இதா போச்சுடா இந்த ஆளோட. சரிங்க, நான் போய் நிறுத்துறேன். பாரு, இன்னும் ஏதோ வேகமா வர்றாரு பாரு. இன்னும் வேகமா வர்றாரு ஐயா. முன்பு இருந்த மாதிரி இல்லையா? ஒரு நடையில வர மாற்றம் தெரியுது. மாற்றம் வேகமா நில்லுங்க ஆச்சாரியரே. உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியாச்சு. சொல்லு சொல்லு, இன்னும் சொல்லு. எங்க முதலாளி ஏதாவது அடகு வைக்க இருந்தாதான் பணம் கொடுப்பாரு. தயவு செஞ்சு அனுப்பு அனுப்பு. ஏடா, உங்கள்கிட்ட அங்கே அனுப்ப சொல்றேடா. ஏடா திருப்பி உள்ள அனுப்பிச்சிருக்கேன். இல்லைங்கய்யா, ஒரு கை என்ன பேச்சையே காணோம். என்ன பேச்சும் நடையும் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, ஏன் இருக்காது? ஆச்சரிய, இந்தா இதை வச்சுட்டு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு சொல்லு. சொல்ல பின்ன சொல்லாம சொல்லு சொல்லலாம், சொல்லுடா சொல்லலாம், சொல்லி தொலைவே சொல்லலாம். பரவாயில்ல,
சரி, ஏன் இந்த மூக்குத்தி? உனக்கு இந்த ரிஷி மூலம் நிதி மூலம்லாம் வேண்டாம். இதை வச்சு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு மட்டும் சொல்லு. என்னடா இது? இவ்வளவு விலையுந்த மூக்குத்தி இந்த சுத்து வட்டாரத்தில் யார்கிட்டயுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அது எங்கள்ல போடாம போகாது. ஆச்சாரியர் கையில எப்படி புரியலையே. இது என் மனைவி சரஸ்வதியோட மூக்குத்தி தான். கண்டிப்பா அவளோட தான். அது எப்படி இந்த ஆச்சரியர் கையில? ஒரு வேலை திருடி இருப்பாரோ? ஆச்சாரியரே, உண்மையை சொன்னாதான் உங்களுக்கு காசு கொடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிப்பேன். இந்த மூக்குத்தி எங்கேன்னு திருடுனீங்க? திருடிதான் என் பையனுக்கு உபநயனத்தை பண்ணி வைக்கணும்ன்றது எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. பின்ன அப்புறம் எப்படி? உதவின்னு கேட்டு உன்கிட்ட வந்தேன், உதறி தள்ளிட்ட. தானோன்னு கேட்டு உன் தாரத்துக்கிட்ட போனேன், தானமா கொடுத்தேன். சின்ன தைரியம் உங்களுக்கு, இந்த தைரியம் என்கிட்ட கேட்காம மூக்குத்தி இது எனக்கு கண்ணப்பட்டது. கண்ணில் படாம எவ்வளவு போயிருக்கும். இதை விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வந்தியா? ஆச்சரிய, இது ரொம்ப விலையுறந்த மூக்குத்தி. இதுக்கு ஈடா காசு வந்து கடையில் அவ்வளோ இல்லை. இல்லைல்ல, அவ்வளோ இல்லை. நான் வீட்டுக்கு போய் தான் எடுத்துட்டு வரணும். இது உங்களுக்கு முன்னாடியே இதோ இதில் வச்சு இந்த பாருங்க, இதில் வச்சு இந்த பாருங்க வச்சு பூட்டிட்டேன். நீங்க இங்கே உட்காந்துருங்க, இங்கே உட்காந்துருங்க. நான் போய் காசு எடுத்து வந்துடுறேன். இங்கே உட்காருங்க. சரஸ்வதி, 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 சரஸ்வதி. என்ன தைரியம் இருக்கு? எனக்கு தெரியாம மூக்குத்திய தானமா கொடுத்தாலும் இன்னைக்கு என் கண்ணில் பட்டிருக்கு. கண்ணில் படாம எவ்வளவு போயிருக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் விசாரிச்சோம். சரஸ்வதி, சரஸ்வதி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சத்தம்? மொத்தமா எவ்வளவு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு சத்தம். என்ன சொல்றீங்க? திரும்ப. இல்ல பரவாயில்ல. திரும்ப. மூக்குத்தி எங்க? மூக்குத்தி எங்கன்னு கேட்டேன். அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஆமா. அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுட்டேன். ஓ, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுட்டேன். எங்க வச்சு? அறையில. அறையிலையா? அறையில வச்சிருக்கேன். போய் எடுத்து வா. போய் எடுத்து வா. போய் எடுத்து வா. மாதா, என்னை இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை மாட்டி விட்டுட்டியப்பா. கணவனே கண்கண்ட தெய்வம் இருந்தேன், அவர்கிட்டயே போய் சொல்ல வச்சுட்டியேப்பா. உன்னை சாட்சியம் வச்சிருந்தாங்க. அது ஏழு பிரபலனுக்கு என் மூக்குத்திய தானமா கொடுத்தேன். ஏமா என்ன சோதிக்கிறேன்? அவர்கிட்டயே நான் போய் சொல்ல வேண்டியதா போச்சு. யாருக்காக உயிரோடு இருக்கணும்? எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும்? தாயே, உங்ககிட்ட என்ன சேர்த்துக்கோ, உங்ககிட்ட என்ன சேர்த்துக்கோ. மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு தெரியாம
தெரியாம நான் தானம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க தாயே துளசி மாதா. இந்த விஷயத்தை முடிச்சிட்டு உன் பாதத்துல சேர்ந்துட்டேன். துளசி தேவி अजं रुक्मिणी प्राणसञ्जीवनं तं परं धाम कैवल्यमेकं तुरीयम् प्रसन्नं प्रपन्नार्तिहं देवदेवं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम् परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम् கோயில் பக்கம் போயிருக்காரியா? கோயில் பக்கம்? ஆமாங்க. கோவில் பக்கம் போனாரா? ஏடா அவர் இங்க உட்கார வச்சுட்டு தானே மூக்குத்திய இது உள்ள வச்சு பூட்டிட்டு போனேன். ஆமாங்க. மூக்குத்திய காணவேடா? ஐயா நீங்க தான் பொட்டியை பூட்டிட்டு சாவியை கொண்டு போனீங்களே ஐயா. ஆமா நான் பூட்டிட்டு சாவியை கொண்டு போனேன். ஏன் இவ்வளவு பதட்டம்? இல்லடா பூட்டிட்டு சாவியை கொண்டு போனேன். என்கிட்ட தான் சாவி இருந்தது. அப்புறம் எப்படி பூட்டி இருந்த மூக்குத்தி போயிருக்கோம்? ஒருவேளை உனக்கு கள்ளச்சாவி போட்டு கிளம்பிட்டாங்களோ? டேய் மூக்குத்தி எங்கடா? ஐயா ஐயா மூக்குத்தி எங்கன்னு கேட்டேன். ஐயா என்னையா? உண்மையை சொன்னீங்கன்னா நாளைக்கு உதயத்தை பார்க்கலாம். மூக்குத்தி எங்க சொல்லு. ஐயா கள்ளச்சாவி போட்டு கிளம்பிட்ட மூக்குத்தி எங்கடா? எங்க? எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா. நாங்க களவாடல ஐயா. ஐயா இத்தனை வருஷமா உங்க காலடியில நாயா கிடக்குறோம் ஐயா. எங்களை போய் உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை சொல்றதை விட நாளைக்கு உதயம் ரொம்ப தூரம் ஐயா. இன்னைக்கே அந்தி சாமி நேரத்துல எங்களை சாகடிச்சிருங்க ஐயா. சாகடிச்சிருங்க ஐயா. ஒண்ணு மட்டும் சாமி சத்தியமா சொல்றோம் ஐயா. ஐயா நாங்க திருடல ஐயா. திருடல ஐயா. எங்களுக்கு அந்த எண்ணமும் இல்லை ஐயா. இல்ல ஐயா எங்களுக்கு அந்த எண்ணம். ஐயா தூக்குடா தூக்குடா. ஆச்சாரியர் எந்த பக்கம் போனாங்க? கோவிலுக்கா? கோவிலுக்கு போறேன்டா. சரஸ்வதி 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 என்னாச்சு? ஏன் 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 இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? சரஸ்வதி இந்த மூக்குத்தி விஷயத்துல என்ன நடந்ததுன்னு சொல்ல. அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ரீன்னு கூப்பிட்டேன். ஆனா நீங்க திரும்பி பார்க்காம போயிட்டீங்க. இப்பயாவது சொல்லுமா என்னவா நடந்தது? இதுதான் நடந்தது. எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கா சரஸ்வதி. அந்த விட்டோடே வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கமா? எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்க. நீங்க சொல்லும்போது என்னாச்சு? அந்த மூக்குத்தி என்ன சொல்றீங்க நீங்க? தானமா வாங்கின மூக்குத்தி வாங்கிட்டு கடைக்கு வந்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு அது உன்னோட மூக்குத்தி தான். ஏன்னா சுத்த வட்டாரத்தில் வேற யார்ட்டுமே அந்த மூக்குத்தி இல்லை. இருந்தாலும் என் கண்ணில் பட்டிருக்கும். அதனால அதை தேடி நான் வீட்டுக்கு வந்தேன். மூக்குத்தி எங்கேயாவது கேட்டேன். நீ மூக்குத்தி எடுத்து காமிச்ச. அதை எடுத்துட்டு கடைக்கு ஓடினேன். கடைக்கு போய் அங்க உட்கார்ந்து வச்சு ஆச்சாரியர்
கடைக்கு போய் மூக்குத்தியை பார்க்குறேன், மூக்குத்தி இல்லை. உட்காந்து ஆச்சரியத்தை பார்க்குறேன், அவரும் இல்லை. அப்பன்னா சுப்பண்ணாட்ட கேட்டேன், கோவில் பக்கம் போனாருங்க அப்படின்னா. சரி, கோவில் பக்கம் ஓடணுமா? கோவில் பக்கம் ஓடு. கோவில போய் கேட்டா, இதோ இதோ கருவறை பக்கம் போனாருன்னாங்க. கருவறை பக்கம் போடு. காணவே இல்லைம்மா. யார் போய் காணலமா? எனக்கு அது வேற யாரும் இல்லைங்க. அது வேற யாரும் இல்லை. நம்ம குலதெய்வம் எனக்கு சந்தேகம், கொஞ்சம் சந்தேகம் இருந்தது சரஸ்வதி. சந்தேகமே வேண்டாங்க, உறுதியா சொல்றேன், அது நம்ம பண்டரிநாதன் தான். அவர் அந்த பிராமணன் வேற யாரும் இல்லை, சாட்சாத் நம்ம குலதெய்வம் பண்டரிநாதன் தான். எவ்வளவு புண்ணியம் பண்ணுங்க சரஸ்வதி. விட்டல நேர்ல வந்து உங்க கூட உரையாடி ரொம்ப புண்ணியம் பண்ணவுமா? ரொம்ப புண்ணியம் பண்ணவன் இல்லைங்க, நான் புண்ணியம் பண்ணவே இல்லை. எனக்காவது ஒரே ஒரு முறைதான் பிரத்யட்சமானார். ஆனா உங்க கூட 6 மாசமா உங்க கூடவே இருந்திருக்காங்க. நீங்க தான் புண்ணியவான். இல்ல, நான் புண்ணியவான் இல்ல. 6 மாசமா அந்த விட்டல்ல அலைய வச்சு நோகடிச்சு விரட்டி அவரை பண்ண மகா பாவி நான். சரஸ்வதி, இந்த பாவத்தை எங்கம்மா போய் கழுவுவேன்? கங்கையிலேயே கழுவ முடியாதேம்மா. ஏதாவது சொல்லுமா? நீங்க பதட்டப்படாதீங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேப்பீங்களா? சொல்லுமா, என்ன சொல்லு. என் கூட அந்த கோயிலுக்கு வாங்க, அந்த பண்டரிநாதனை தரிசனம் பண்ணலாம். கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு வழியை காட்டுவான். வாங்க. பரவம் வதகம் சதா பஸ்யந்தி சோதயாத் திவேவ சக்ருதாததம் தத்வித்தாதோடி வண்யபோதாகம் ருதாகம் சப்தமிந்ததே விஷ்ணோர்ய பரவம் வதம் பர்யாப்யாயனந்தராயாய சர்வபுத்தபவதி சர்வஸ்யாப்யை சர்வஸ்ஸசித்யை சர்வதேவதேனாப்னோதி சர்வம் ஜயதி. श्री जय विठ्ठल पांडुरंग महाराज की जय.